பழனி முருகன் கோவிலில் ஒளிபெருக்கியில் நடிகர் விஜய் கட்சி பாடலை ஒலிக்கவிட்ட இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கும் பழனி மலைக்கோவிலில் முக்கிய அறிவிப்புகள் செய்ய பயன்படுத்தப்படும் ஒளிபெருக்கி மூலம் நடிகர் விஜய் திரைப்பட பாடல்கள் மற்றும் கட்சி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைப்பூசம் உள்பட முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் பழனி மலைக்கோவிலில் பக்தர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அறிவிப்புகள் மட்டுமே ஒளிபரப்பப்படும் நிலையில் நேற்று திடீரென திரைப்பட பாடல்கள் ஒலித்ததால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து விசாரணையில் கோவிலுக்கு வந்த இளைஞர் ஒருவர் தனது செல்போனை கோவில் ஒலிபெருக்கி அமைப்புடன் இணைத்து நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் கட்சி பாடல்களை ஒலிக்கவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த செயல் பக்தர்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புனிதமான கோவிலில் இவ்வாறு சினிமா பாடல்கள் ஒலிப்பது கோவில் மரபுகளை பக்தர்களின் நம்பிக்கைக்கும் எதிராக என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து கோயில் நிர்வாகம் விசாரணை நடத்தி வருவதாகவும் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் பழனிமலை கோவில் பக்தர்களுக்கிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை இரவு 7 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.